காமன் ஆடியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்க்கலாம். அவள் 7.5 8 தருவானே. 8.5 9 கொடுக்கும். கான்செப்டாகவும் கிரிப்பிங்காக இருந்தது, படம் என்கேஜிங்காக இருந்தது, அவ்வளோதான். எனக்கு என்கேஜிங்காக போயிட்டே இருந்தது. நான் ஒரு 2 ஹவர் பார்த்துருக்கேன். 2 ஹவர் எனக்கு வந்து போர் அடிக்கல. நிஜமான விஷயம், போர் அடிக்காமல் எனக்கு ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. நல்லா தரேன். பர்டிகுலராக சொன்னால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸோட ஆர்க் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கிற ஷிஃப்ட் சூப்பராக இருக்குது. வந்து சதீஷ் அவர்கள் வந்து சட்டத்தை கையில் குடிச்சிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் இது அவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காமெடியாக ஒரு 2 படம் பார்த்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக நடிச்சுக்கிறாரு. 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஓவராலாக எடிட்டிங் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. மியூசிக் நிறைய இடத்துல வந்து அந்த டென்ஷனை பில்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ ஓவராலாக நல்லா இருந்ததுண்ணே. மற்றதுலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. கடைசியில் அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸு, எமோஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறப்போ. ஸோ காமெடியாக இந்த சதீஷ் அவர்கள் இப்போ ஹீரோவாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ பரபரப்பாக இருந்துச்சு. நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி டேட்டில் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகலனா, தனியாக ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கான வரவேற்பு தனியாக இருந்திருக்கும். ஸோ படம் வந்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஜென்ரலாக காமன் ஆடியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் குட். செகண்ட் ஹாஃபில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவங்களாம் ரிவீல் பண்ணுற வரைக்கும் கெஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த்ரில்லர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஸ்டேஜிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஏன்னா ஓடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.